மகிழ்நன் நேயர்களுக்கு வணக்கம். நந்தா டுடே நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. தமிழ் சமூகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய மாநாடான வன்னியர் இளைஞர் எழுச்சி மாநாடு, சித்திரை வன்னியர் இளைஞர் எழுச்சி மாநாடு நடைபெற இன்னும் சரியாக 3 நாட்களே இடையில் உள்ளன. வருகிற 11ஆம் தேதி சென்னைக்கு அருகில் திருவிடந்தையில் இந்த மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாடு குறித்த நேரடி காட்சிகளை உங்களோடு விளக்க வேண்டும் என்பதற்காக நேராக களத்திற்கே சென்று பதிவிட்டு வந்திருக்கிறோம். அதனுடைய சிறப்புகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலின் காரணமாகவே இந்த பதிவு. மிகப்பெரிய திடலில் இந்த மாநாடு நடைபெற உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டினுடைய நோக்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் அறிகிறோம். அது மட்டுமல்லாது இந்த மாநாட்டுக்கான சிறப்பு பாடல்கள், அதற்கென்று தனியான லட்சினை என்று பல்வேறு சிறப்புகளை இந்த மாநாட்டுக்காக வன்னியர் சங்கம் மற்றும் பாடல்மாடல் கட்சி, இந்த மாநாட்டினுடைய தலைவர் என ஒரு பெரிய முயற்சி எடுத்து இந்த மாநாட்டை வெற்றி பெற அனைவரும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டிற்கு நேரடியாக செல்லும்போது பல விஷயங்களை நம்மால் நேரடியாக பார்க்க முடிந்தது. அதாவது இந்த மாநாடு என்பது திருவிடந்தைக்கு மிக அருகில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது இது கடற்கரை ஓரம் என்பதை விட கடற்கரையை ஒட்டி அல்ல, கடற்கரை அதை ஒட்டியுள்ள வம்பாமண்ணுக்கு அடுத்தது ஈசிஆர் ரோடு, கிழக்கு கடற்கரை சாலை. கிழக்கு கடற்கரை சாலைக்கு அப்படியே ஒட்டி உள்ள ஒரு நிலப்பகுதி தான் இந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடம். இந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடம் என்பது ஏற்கனவே ஒரு பெரிய சிறப்புக்கு உரித்தான இடமாக இருக்கிறது. காரணம், கடந்த ஆண்டுகளில் இராணுவ தளவாடங்கள் குறித்த கண்காட்சியை இந்திய அரசு மிக பிரம்மாண்டமாக நடத்தி உலக நாடுகளை பிரமிக்க செய்த இடம்தான் இந்த திடல். அதே திடலில்தான் மீண்டும் வன்னியர் சமூகத்தினுடைய வன்னியர் இளைஞர் எழுச்சி மாநாடு நடைபெறக்கூடிய இடமாக இன்று தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இடம், அந்த மேடை அமைப்பு என்பது மக்கள் அமரக்கூடிய இடத்திலிருந்து எங்கிருந்தாலும், அதாவது அந்த திடலுடைய அடுத்த முனையிலிருந்து பார்த்தாலும் கூட தெரியக்கூடிய அளவில் தரைப்பகுதியிலிருந்து ஏறக்குறைய 10லிருந்து ஒரு 15 அடி மேலாக உயரத்தில் தான் இந்த மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மேடைக்கு கீழாக ஒரு பெரிய காங்கிரீட் தளம் போட்டிருக்கிறார்கள். கீழே மண் தளம், அதற்கு மேலாக காங்கிரீட் தளம், அதற்கு மேலாக கட்டமைப்புகளோடு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மேடையாக இந்த மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேடை என்பது தென்பகுதியிலிருந்து வடக்கு நோக்கி பார்க்கும்படியாக இந்த மேடை அமைத்திருக்கிறார்கள். அதாவது இந்த மேடையில் உள்ளவர்கள் வடபகுதியை பார்க்கக்கூடிய அமைப்பில் அந்த ஒரு திசையை நோக்கி, வடக்கு திசையை நோக்கி இந்த மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. கிழக்கில் சூரியன் உதைக்கக்கூடிய கிழக்கு கடற்கரையையும் இந்த பக்கம் மேற்கு பகுதியுமாக இந்த மேடை அமைத்திருக்கிறார்கள். மேடையினுடைய 4 புறமும் மேடைக்கு ஏறும் இறங்கும்கான வசதிகளை செய்திருக்கிறார்கள். ஒரு பகுதியில் ஒரு தாழ்நிலை வழியாக வைத்திருக்கிறார்கள், சாய்ந்த தளமாக வைத்திருக்கிறார்கள். ஐயா போன்ற முதுபெரும் தலைவர்கள் நடந்து வருவதற்கு மிக எளிதாக இருக்கக்கூடிய அந்த மேடைக்கான வழியை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். அங்கு படிக்கட்டுகள் இல்லை. ஆனால் அதைத் தொடர்ந்து 3 பக்கமுமே படிக்கட்டுகளை அமைத்திருக்கிறார்கள். மிக எளிதாக ஏறி இறங்கக்கூடிய அளவிற்கு அந்த படிக்கட்டுகளுடைய அளவுகள் அமைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 1/2 அடிக்கு கொஞ்சம் கூடுதலாக ஒவ்வொரு படியுமே அமைத்திருக்கிறார்கள். இப்படி எந்த பக்கத்திலிருந்தும் ஏறவும் இறங்குவதற்கான ஒரு நல்ல வசதியோடு இந்த மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. மேடைக்கு பின்புறம் நவீன டிஜிட்டல் முறையான திரை அமைத்திருக்கிறார்கள். இந்த திரையினுடைய மூலமாக மேடையில் உள்ளவருடைய ஒளிப்பதிவுகளை எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் பார்க்கக்கூடிய அளவிற்கு பின்னணியில் டிஜிட்டல் முறையில் திரையின் மூலமாக பார்க்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட திரையை அமைத்திருக்கிறார்கள்.
ரொம்ப மிக அதிநவீன தொழில்நுட்பத்தை இந்த அரங்கத்திற்காக பயன்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது ஏறக்குறைய ஒரு 8 பிரிவுகளாக அந்த அரங்கத்தை அமைத்திருக்கிறார்கள். 8 பிரிவு எதை வைத்து நான் சொல்கிறேன் என்றால் 8 வரிசையில் மின்கம்பங்கள் நடப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு வரிசையிலும் ஏறக்குறைய 25 மின்கம்பங்கள் நடப்பட்டிருக்கின்றன. அதாவது ஒரு கம்பம் அதற்கு அருகிலேயே இன்னொரு கம்பம் என்று 50 கம்பங்கள், அதாவது ஒரு 2 கம்பங்களும் சேர்த்து சுமார் 10 அதிக ஒளிவீச்சும் மின் விளக்குகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். சற்றேறக்குரிய ஒரு வரிசையில் 25 மின்கம்பங்கள் என்றாலும் கூட ஒரு கம்பத்தில் 10 மின் விளக்குகள் என்று கணக்கிட்டாலும் கூட ஒரு வரிசைக்கு 250 மின் ஒளி வீசக்கூடிய அந்த மின் விளக்குகளையும் அதுபோன்று ஒரு 8 வரிசைகளையும் அமைத்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 500-600 மின் விளக்குகளை பொருத்தியிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் திடலை சுற்றி ஏகப்பட்ட மின் விளக்குகள், அதாவது அந்த இரவு நேரத்தில் அந்த நிலமே ஒளி வெளிச்சத்தில் பகலை போல தெரியக்கூடிய அளவிற்கான ஒரு பிரம்மாண்ட ஒளி அமைப்புகளை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். சுற்றிலும் காற்று வரக்கூடிய அளவுக்கு பரந்த நிலமாக அந்த இடம் இருப்பதால் அங்கு எவ்வளவு மக்கள் கூடினாலும் ஒரு புழுக்கம் என்பது போன்ற ஒரு சூழல் ஏற்படாதவாறு அந்த நிலம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனுடைய இன்னொரு சிறப்பு என்னவென்று சொன்னால், அந்த திடத்தினுடைய எல்லைகள் தெரியும் அளவிற்கு சுமார் ஆயிரக்கணக்கான வன்னியர் சங்க கொடிகள் பட்டொலி வீசி, அதாவது பட்டு துணி போன்ற அந்த துணியில் பதிக்கப்பட்ட அந்த நம்முடைய சின்னமான வன்னியர் அக்னி கலசத்தை பதிக்கப்பட்ட அந்த சின்னத்துடன் கூடிய கொடிகள் நடப்பட்டிருக்கின்றன. அந்த கொடி அசைந்து ஆடக்கூடிய அழகே அந்த அரங்கத்திற்கான ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பை நமக்கு கொடுப்பதாகவே இந்த இடம் நமக்கு காட்சியளித்து கொண்டிருக்கிறது. பார்த்து செய்திருக்கிறார்கள் என்பது நமக்கு கண்கூடு. அன்றைக்கு நம்ம சென்றிருந்த போது 2 பெரிய செய்திகளை நான் அங்கே உணர முடிந்தது. அந்த இடத்தினுடைய தலகர்த்தா, அந்த இடத்தினுடைய மண்ணின் மைந்தர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், தற்போது துணை பொதுச் செயலராக இருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய அண்ணன் திருக்கோச்சூரார் அந்த இடத்திலேயே தங்கி காலையிலிருந்து இரவு வரையும் எல்லா ஏற்பாடுகளையும் கூர்ந்து கவனித்து அந்த வேலையாட்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். இது ஒரு புறம் நமக்கு பிரமிப்பை ஏற்படுத்தினாலும் கூட, இன்னொரு பக்கம் எனக்கு மேலும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இவராவது அந்த மண்ணின் மைந்தர், அந்த இடத்துக்கே சொந்தக்காரர், அதனால் அங்கேயே இருந்து இந்த கள வேலைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் என்றாலும் கூட, மற்றொரு செய்தி, அங்கே அண்ணன் வைத்தி அவர்கள் அந்த களத்திலேயே இருந்து இந்த வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. காரணம், அவருடைய மாவட்டம் வேறு, இது வன்னியர் சங்கத்தினுடைய மாநாடு, வன்னிய இளைஞர் எழுச்சி மாநாடு என்பதால் அண்ணன் குரு இல்லாத இடத்தை நிரப்பக்கூடிய அளவில், ஏன் காரணம் இந்த இடத்தில் நான் சொல்ல விரும்புவது, அண்ணன் குரு அவர்கள் இருந்தபோது அவர்களுக்கு உற்ற துணையாக கூடவே இருந்து பயணித்தவர் திரு வைத்தி அவர்கள். அவர்கள் இரவு பகல் பாராமல் திருப்பூரிலேயே தங்கி திருக்கோச்சாரோடு கூடவே இருந்து இன்றைக்கு இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியில் களப்பணி ஆற்றுவது என்பது உண்மையில் அண்ணன் இல்லாத குறையை இவர்கள் தீர்த்து வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு புலப்பட்டது. அது மட்டுமல்லாது மருத்துவர் ஐயா அவர்கள், பாடல் மகிழ்ச்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் 2 நாளைக்கு ஒரு முறையாக அல்லது 3 நாளைக்கு ஒரு முறையாக தொடர்ச்சியாக பயணப்பட்டு இடத்தினுடைய ஒவ்வொரு அங்குலமும் எப்படி மாறி இருக்கிறது, எப்படி செய்திருக்கிறார்கள், என்ன மீண்டும் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு அடிக்கு ஒரு முறையாக நகர்ந்து சென்று எல்லா ஏற்பாடுகளையும் கூர்ந்து கவனித்து அங்கு பணியாற்றும் பணியாளர்களோடு கலந்து பேசி அவர்களையும் உற்சாகப்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக இது அமைய அவர்கள் தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டிருப்பதையும் என்னால் உணர முடிந்தது. இதெல்லாம் அந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றிக்கான அடித்தளமாகவே நான் பார்த்துவிட்டு வந்தேன். நாம் அனைவரும் மீண்டும் அந்த இடத்தில் கலந்து இந்த மாநாட்டை வெற்றி பெற செய்ய வெகு நாட்கள் இல்லை, இன்னும் 3 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் திருக்கோச்சூர் அண்ணனோடு ஒரு சிறு உரையாடலும் நாங்கள் நடத்தினோம். அந்த உரையாடலும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய குடும்பத் தலைவர் மருத்துவர் ஐயாவின் வழிகாட்டுபடி பாட்டாளி மன்ற தலைவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில்
நம்முடைய சித்திரை மூழ்கல் வண்டி இளைஞர் விழா வர இருக்கிற 11ஆம் தேதி வங்கக்கடலோரம் மாமல்லபுரம் அருகே இருக்கிற திருவிடந்தை கிராமத்தில் மிக எழுச்சியாக நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் 25 லட்சம் இளைஞர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்ற செய்தியை முதலிலே தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அது மட்டுமல்ல, இந்த திகடலில் அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுத்திருக்கிறோம். குறிப்பாக மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான 100 அடி அகலத்திற்கு LED திரையை அமைத்து, அது மட்டுமல்ல, இந்த திடல் முழுக்க எங்கு பார்த்தாலும் திடல் முழுக்க LED லைட் வச்சும், அது மட்டும் இல்லாமல் 8000 மின்விளக்குகளை பொருத்தப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே வருகிற தொண்டர்கள் அமர்வதற்கு லட்சக்கணக்கான இருக்கைகள் அமர செய்கிறோம். அவர் அனைவருக்கும் குடிநீர் வசதி செய்திருக்கிறோம், கழிப்பிட வசதி செய்து கொடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வாகனங்கள் நிறுத்துவதற்கு 10,000 வாகனம் நிறுத்துவதற்கான இடங்களை தேர்வு செய்து அதை எப்படி முறைப்படுத்தி நடத்த வேண்டும் என்று காவல்துறையோடு ஒத்துழைப்போடு மிக சிறப்பாக எந்த மாநாட்டிலும் இல்லாத அளவிற்கு நம்முடைய தொண்டர்கள் வருபவர்கள் மாநாட்டு திடல் 100 மீட்டர் அருகிலேயே வந்து இறங்கி நேராக திடலுக்கு செல்கிற அளவில் மிக லாபகமாக மக்களுக்கு எந்த துன்புறுத்தலும் இல்லாமல் மிக எளிதாக இந்த மாநாட்டு திடலில் அமர்வதற்கான ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த திடல் கடந்த 1 மாதமாக நாங்கள் அல்லும் பகலும் உழைத்து இந்த திடல் சமன் செய்வது, அதைத் தொடர்ந்து பேரிகார்டு அமைப்பது, அதேபோல் மின்விளக்கு பொருத்துவது, LED விளக்குகள் பொருத்துவது, LED திரையை பொருத்துவது என பல கோணங்களிலே இப்போது எங்களுடைய பணி தொடர்ந்து இருக்கிறது. முதலாவதாக இப்பொழுது மாநாட்டு திடலிலே கொடிகளை, வன்னியர் சங்க கொடிகளை அமைத்திருக்கிறோம். தொடர்ந்து ஏறக்குறைய 20 கிலோமீட்டர் நீளத்திற்கு கொடிகள், வன்னியர் சங்கத்தினுடைய கொடிகள் மாமல்லபுரத்திற்கும் கோவலத்துக்கு இடையில் முழுமையாக இருபுறமும் வளைந்து மின்விளக்குகள் பொருத்தப்பட இருக்கிறோம். பொதுமக்களுக்கு எந்தவித இடம் இல்லாமல் இந்த மாநாட்டு திடலில் ஆங்காங்கே சாப்பிடுவதற்கு இடம், வழியிலே கூட நாங்களே பல இடங்களை தேர்வு செய்து அங்கே தான் வெளியூரில் வாகனங்கள் நிறுத்தி சாப்பிட வேண்டும் என்கிற உத்தரவுகள் எல்லாம் சொல்லியிருக்கிறோம். நம்முடைய காவல்துறையும் பல்வேறு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். எனவே இந்த பகுதியில் இருக்கிற வருகிற அனைத்து பகுதியில் வருகிற நம்முடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், முன்னோடிகள் அனைவரும் வருகிற இளைஞர்கள் கட்டுப்பாடு காவல்துறை சொல்லுகிற ஒழுங்குமுறையோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களும் சென்னையா அவர்களும் பல விளக்கங்களை தொடர்ந்து நம்முடைய மாநாட்டு திடலை பற்றியும் மாநாட்டு வருபவர்களுக்கு உற்சாகப்படுத்துவர்களும் பல அறிக்கைகளை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார்கள். அந்த வகையில் நம்முடைய மாநாடு வெற்றி மாநாடு, 25 லட்சம் இளைஞர்கள் கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் அனைவரும் வாருங்கள், சாதி மதம் பாராமல் அனைவரும் வாருங்கள், அனைவருக்கான இடஒதுக்கீடு கிடைக்க வர வேண்டும். இந்த மாநாட்டின் முதல் கோரிக்கையே சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் தான் கோரிக்கை. இது நம் மாநாடு நடப்பதற்கு முன்பாகவே இந்த கோரிக்கை வெற்றி பெற்றுள்ளது. வன்னியர் சமூக முதல் கோரிக்கையே இப்போது இந்தியா முழுக்க நாம் தமிழகத்திலிருந்து கொடுத்த கோரிக்கை இந்தியா முழுக்க இருக்கிற அனைத்து மக்களுக்குமான வெற்றியாக கருதுகிறோம். இது நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களுக்கு 45 ஆண்டு கால போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்பதை உறுதிப்படுத்துகிற வகையில் இதற்கு இந்த மாநாடு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிற இந்த வாய்ப்பளிக்கிற மத்திய அரசிற்கு நம்முடைய குடும்பத்தில் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் பாட்டாளி தலைவர் சின்னையா அவர்களுக்கும் பாராட்டு கூட்டமாக அமைய இருக்கிறது. கண்டிப்பாக தமிழ போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த மாநாட்டை தமிழக வாழ்வுரிமை மாநாடாக நடத்தியதை விட மிக பிரம்மாண்டமாக மாநாடாக தமிழகமே திரும்பி பார்க்கின்ற வகையில் இந்த மாநாடு நடைபெற இருக்கின்றது. இந்த மாநாட்டை இதுவரை பாட்டாளி மக்கள் கட்சியின் வரலாற்றில் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடாக அமையும். அன்பு கூர்ந்த வன்னியர் சொந்தங்களே, மிகப்பெரிய பிரம்மாண்டமான இந்த வன்னியர் மாநாட்டுக்கு மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் உங்களையெல்லாம் எதிர்பார்த்து உங்களுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் சமூகம் உங்களுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறது. காரணம், உங்களுடைய வருகையை பொறுத்து தான் இந்த சமூகத்தினுடைய ஒற்றுமையை நாம் இந்த தமிழ் சமூகத்திற்கு எடுத்து காட்ட வேண்டிய ஒரு முக்கியமான தருணமாக இந்த நிலையில் நாம் பார்க்க வேண்டும். உங்கள் அனைவரையும் களத்தில் சந்திப்போம் என்ற வாழ்த்துக்களோடு மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றியும் வணக்கமும்.